கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள, அவருக்கு நெருக்கமான எங்களுடைய உறவுகளே, சொந்த பந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் பரலோக அன்னையினுடைய இறை ஆசீரோடு இருகரம் கூப்பி உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அத்தனை குருக்களோடும் சேர்ந்து அப்படி பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க பார்ப்போம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அதனால் நல்லா சிரித்து சந்தோஷமாக வாழ்த்து சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்கள் ஒய்ஃபு பிள்ளைங்க தானே உட்காந்துருக்கோம், அதுகளுக்காவது சிரித்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நாட்டில் சிரிக்கிறதுக்கே காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா சிரிச்சு. நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு மோட்சம் வேணும்? அதுக்கும் கையை தூக்க மாட்டேன்றீங்க. சரி, எத்தனை பேருக்கு நரகம் வேணும்? யாருக்குமே வேண்டாமா? எல்லோருக்கும் கடவுளை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது, மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. எனவேதான் கூடி ஜெபிக்கின்ற குடும்பங்கள் கோடி நன்மை தரும் என்று சொல்லி குடும்பம் குடும்பமாக பரலோக அன்னையிடம் சென்று நம்முடைய பரிந்துரைகளை எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஏன் கடவுள் இந்த நாட்களிலே நம்மை தொடர்ச்சியாக ஆசீர்வதிக்க வேண்டும்? இணைச்சட்ட புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நான் உங்கள் மூதாதையரை ஆசீர்வதித்ததை விட 1000 மடங்கு இந்த மக்களை நான் ஆசீர்வாதத்தால் உயர்த்துவேன். 1000 மடங்கு குடும்பங்களையும் அந்த பிள்ளைகளையும் உங்கள் தொழில்களையும் ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். எவ்வாறு? தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறைவசனங்களை படிக்கின்ற பொழுது கடவுள் அருமையாக சொல்வார் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே, உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை நான் சிறப்புறச் செய்வேன், உனது பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், உன்னை நான் செல்வனாக்குவேன், உன்னை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அழைத்து சென்று உன்னை நான் செல்வனாக்கி உனது பெயரை சிறப்புறச் செய்வேன் என்று சொன்னது போல உங்கள் பெயர்களை சிறப்புறச் செய்து உங்கள் ஊரை சிறப்புறச் செய்து கடவுள் உங்களை உயர்த்துகின்ற காலம். இணைச்சட்ட புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாரே என்று தாழ்த்த மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்வடைய மாட்டாய். கடவுள் உன்னை தலையாக்குவாரை தவிர கடவுள் உன்னை வாளாக்க மாட்டார். கடவுள் 1000 மடங்கு உயர்த்தி இருக்கிறார், தாழ்ந்து போக விடவில்லை. ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு தொடங்குகிறேன். ஓலை குடிசையிலும் ஓட்டு வீடுகளிலும் இருந்த நம்முடைய குடும்பங்களை கடவுள் 1000 மடங்கு அடுக்கு மாடிகளாக உயர்த்தி இருக்கிறார் அல்லவா? அது கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையா? ஏன் திருமணங்கள் முடிந்து சென்ற பொழுது மிஞ்சி போன ஒரு 5 சாரி, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், ஏசி, பென்ஸ் காரு, இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோமா? இல்ல, மாட்டு வண்டியில தான் என்ன செய்வாங்க, 4 வாழைக்கொலையை வச்சுக்கிட்டு ஒரு மூட அரிசியை வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளரிக்காயை வச்சு கொஞ்சம் காய்கறியை வச்சு புருஷன் வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. புருஷன் வீட்டில் வாழ போகும் கண்ணே சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்படித்தானே? இன்னைக்கு யாராவது அப்படி செய்யறோமா? இல்ல. இன்று 100, 1 கிலோ, 2 கிலோ என்று தங்கங்களை அடுக்கிக் கொண்டே செல்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பென்ஸ் கார், ஆடி கார் என்று நாம் உயர்ந்திருக்கிறோமே, இது கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லையா? இது கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லையா? எனவேதான் சொன்னேன், கடவுள் நம்மை உயர்த்துவாரை அன்றி ஒரு பொழுதும் அந்த கடவுள் நம்மை தாழ்ந்து போக விட மாட்டார். ஏனென்றால் நம்முடைய பரலோக அன்னை முதன்மை பரிந்துரையாளராக பரிந்து பேசிக் கொண்டே இருப்பாள். எனவே நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீர்கள்,
மாறாக உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இதுதான் கிறிஸ்து அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகின்ற மாபெரும் உண்மை. மாபெரும் உண்மை. இந்த செய்தியை உலகுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். ஏதோ கமல் வளையல்கள் அல்லது மிட்டாய் வாங்குவதற்காக அல்ல, அல்லது பட்டிக்காட்டாங்கடையில மிட்டாயை பார்த்தது போல பார்ப்பதற்காக வரவில்லை. மாறாக என்னுடைய குடும்பம் குடும்பமாக ஒன்று கூடி ஜெபித்து ஆண்டவருடைய அருளை, ஆசீர்வாதத்தை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்லுங்கள். உங்கள் உறவுகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள். இந்த பரலோக அன்னையை நாடி வாருங்கள். முதன்மை பரிந்துரையாளராக இந்த அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பாள் என்பதை உலகறிய சொல்லுங்கள். இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நற்செய்தி பணியாகவும் இருக்க முடியும். அன்னை மரியாள் இன்று நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்திதான் அன்னை மரியாள் முதன்மை பரிந்துரையாளர். உண்மையிலே அன்னை மரியாள் முதன்மை பரிந்துரையாளரா? 1998 ஆண்டு கொட்டாரம் மறை மாவட்டத்திலே 8ஆம் படை பங்கிலே உதவி பணியாளராக குருவாக பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது பயங்கரமான பேக் பெயின், முதுகு வலி, கோலிகிராஸ் மருத்துவமனையிலே அப்பொழுது மருத்துவர் சொன்னார், தந்தையே, நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் 4-5 வருடங்களிலே நீங்கள் ஊனமாகி விடுவீர்கள். நீங்கள் வீல் சேரில் தான் செல்ல வேண்டும். நற்செய்தி பணி ஆற்றுவதற்கு வீல் சேரிலா செல்ல வேண்டும் என்ற ஒரு பயம். ஆனால் என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய பங்கு மக்கள், என்னை சார்ந்த நண்பர்கள் எல்லோரும் எனக்காக ஜெபித்தார்கள். நான் ஒரு மாதா பக்தன், நான் ஒரு வேளாங்கண்ணி மாதா பிரியன். இன்று வரை வேளாங்கண்ணி மாதாவை காலையிலே எழும்பியவுடன் குட் மார்னிங் ஜீசஸ், குட் மார்னிங் மாதாவை என்று சொல்லிவிட்டு இரவு தூங்குகின்ற பொழுதும் குட் நைட் ஜீசஸ், குட் நைட் மாதாவை என்று சொல்லிவிட்டு தான் தூங்குவேன். எனவே அந்த அளவுக்கு மாதா பக்தனாக இருந்து ஜெபித்தேன். எனக்காக மக்கள் ஜெபித்தார்கள், என் குடும்பம் ஜெபித்தது, என்னுடைய உறவினர்கள் ஜெபித்தார்கள். 28 வருடங்களை தாண்டி விட்டேன். 28 வருடங்களை தாண்டி விட்டேன். பல பேர் எனக்காக வேளாங்கண்ணி சென்று முதுகு தண்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறேன், சான்று பகர்கிறேன். இந்த பலிப்பீடத்தில் என்று நான் சான்று பகர்கிறேன். முதன்மை பரிந்துரையாளர் அன்னை மரியாள் 28 ஆண்டுகளாக என்னுடைய உடம்பிலே இதுவரை எந்த அறுவை சிகிச்சையுமே நடந்ததில்லை. ஊனமாகிவிட்டேனா? இல்லை. அன்னை மரியாள் நமக்காக முதன்மை பரிந்துரையாளராக நின்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவளிடத்திலே செல்லுகின்ற பொழுது, முடமான மகனை நடமாடச் செய்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய், முடமான மகனை நடமாடச் செய்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய், பல்கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். எனவே அந்த முதன்மை பரிந்துரையாளர் அன்னை மரியாளை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் நமக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்பொழுதுமே பரிந்து பேசிக் கொண்டிருப்பாள். எனவேதான் சொல்லுவார்கள், வற்றாத பாசத்தின் வளர்நிலத்தை பெற்றெடுத்த பேரன்பை, வற்றாத பாசத்தின் வளர்நிலத்தை 10 மாதம் சுமந்து பெற்றவளை, பத்தியங்கள் இருந்து பாதுகாத்தவளை, உச்சி முகந்தவளை, இரத்தத்தை பாலாக்கி தன்னுடைய 2 கைகளையும் தொட்டிலாக்கி நம்மை எல்லாம் இன்று கடவுளிடத்திலே சேர்த்துக் கொண்டிருக்கின்ற, பரிந்து பேசுகின்ற அன்னைதான் இந்த அன்னை மரியாள். முதன்மை பரிந்துரையாளர், முதன்மை பரிந்துரையாளர். ஆயர் ஃபுல்டன் சிங் அருமையாக சொல்வார். ஆயர் ஃபுல்டன் சிங், வான்மழை பெய்வது தனக்காக அல்ல, உயிரினங்கள், பிற உயிரினங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. கதிரவன் தன்னை ஒளிவிற்பது தனக்காக அல்ல,
மாறாக பிறருக்கு ஒளி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வீரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்ல, மாறாக நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக காவலர்கள் அல்லது காவல்துறைகள் அவர்களை பாதுகாப்பதற்காக அல்ல, நம்மை பாதுகாப்பதற்காக. எனவேதான் நம்மை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அன்னை மரியாள் எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாள். புனித மதர் தெரேசா, நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னானே, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, களை பிடிக்கிறாயா, அங்கிருக்கும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பூசினாயா, மாமனா மச்சானே மாறம் கட்டவன் என்று யாருக்காக பரிந்து பேசினார்? நமக்காக பரிந்து பேசினார். வேலு நாச்சியார் யாருக்காக பரிந்து பேசினார்? இந்திய மக்களுக்காக, தமிழ்நாடு மக்களுக்காக பரிந்து பேசினார். ஏன்? நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய் எல்லோருமே நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள். நம்முடைய பாப்பரசர், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இருபால் துறவியர்கள் யாருக்காக பரிந்து பேசுகிறார்கள்? பிறருக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள், பிறருக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். வேற ஒண்ணுமே இல்லை. வார்டு மெம்பர் எடுத்துக்குங்க, கவுன்சிலரை எடுத்துக்குங்க, பஞ்சாயத்து தலைவரை எடுத்துக்குங்க, என் மேயரை எடுத்துக்குங்க, இல்லை எம்எல்ஏ எடுத்துக்கிடுங்க, எம்பிஏ எடுத்துக்குங்க, சிஎம் எடுத்துக்குங்க, பிஎம் பிரசிடென்ட்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா மணிப்பூர்ல என்ன அப்படியே தான் கிடக்குது. இவர்கள் எல்லாரும் யாருக்காக பரிந்து பேசுகிறார்கள்? இவர்கள் பரிந்து பேசுகிறார்களோ இல்லையோ அது இரண்டாவது. ஆனால் அசெம்பிளியிலும் பார்லிமெண்டிலும் நமக்காக, மக்களுடைய நலன்களுக்காக இவர்கள் பரிந்து பேசுகிறார்கள். சாதாரணமான இவர்களே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களே நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்றால், நம்மை எல்லாம் பராமரித்து பாதுகாத்து வருகின்ற நம்முடைய அன்னை புனித கன்னிமரியாள், பரலோக அன்னை நமக்காக பரிந்து பேச மாட்டாளா? நமக்காக பரிந்து பேச மாட்டாளா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20 வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தையின் வழியாக என்னில் நம்பிக்கை கொண்டுள்ள எல்லோருக்காகவும் ஆண்டவர் வேண்டுகிறார். இயேசு கிறிஸ்துவே வேண்டுகிறார். யாரிடத்திலே? பரம தந்தை இடத்திலே வேண்டுகிறார். நம்மிடம் நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொருவருக்காக வேண்டுகிறேன், எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. ஜெபம் பண்ணாம போயிருக்கலாமே, ஏசாதர் ஜெபம் பண்ணாம போயிருக்கலாமே. மீண்டும் ஜெபிக்கிறார், ஆண்டவரே கல்வாரி மலையிலே இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்காதா? இருந்தாலும் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் என்று தந்தையிடத்திலே அவர் பரிந்துரை வைக்கவில்லையா? பரிந்துரை வைத்தார். ஏன்? இயேசு லாசருக்காக பரிந்து பேசவில்லையா? இயேசு லாசருக்காக பரிந்து பேசவில்லையா? இயேசுவின் புதுமைகள் அனைத்துமே பிறருக்காக பரிந்து பேசப்பட்டவை. இயேசு நிறைவேற்றிய அத்தனை புதுமைகளுமே பிற உயிரினங்கள், மக்கள் இனங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட ஜெபங்கள். ஏன்? யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே தெளிவாக சொல்லப்படுகின்றது, நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு, நாம் எல்லோரும் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நல்ல ஆயன் தன் மந்தைகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பான் என்பது போல கடவுள் நம் எல்லோருக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்தார். நம்முடைய தாய்மார்கள் தனக்கு சாப்பாடு இல்லை என்றாலும் கூட கவலைப்படுவதில்லை. ஆனா இப்போ உள்ள தாய்மார்கள் அப்படி இல்லை, ஆன்லைன்ல போட்டு அதுக்கே சாப்பிட்டுட்டு போயிடும். அப்படிதானே செய்யறோம் ஆன்லைன்ல. அதனால் நான் இருக்க இல்லையா தான் கவலைப்படவே மாட்டோம், நாங்கள் ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஆனால் நம்முடைய தாய்மார்கள் தனக்கு சாப்பாடு இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சாப்பாடு கிடைக்க வேண்டும், அல்லது பிள்ளைகள் விரும்புவது கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய கணவனிடத்திலே முறையிடுவாள். கொடுங்க, நம்ம பிள்ளை தானே, கொடுங்க என்று தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவாள். ஒரு சாதாரண தாயே தன்னுடைய கணவனிடத்திலே சண்டையிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி பெற்றுக் கொடுக்கிறாள் என்றால்
அகில உலகம் போற்றக்கூடிய இந்த அன்னை, பரலோக அன்னை நமக்காக பரிந்து பேச மாட்டாளா? தமக்கென வாழாமல் பிறர்க்கென சான்றோர்கள், ஆன்றோர்கள், பண்புடையவர்கள், நல்ல தாய்மார்கள் இன்னும் இந்த உலகத்திலே மக்களுக்காக பரிந்து பேசி வாழ்வதனால்தான் இந்த உலகம் இன்னும் ஈரம் நினையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஈரம் நினையாமல் இந்த உலகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? இவையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் அன்னை மரியாள் அருமையாக சொல்வாள், அம்மா என்று ஆண்டவன் கற்றுக் கொடுத்தானே, அம்மா என்று ஆண்டவன் கற்றுக் கொடுத்தானே, ஆ என்றால் உயிரெழுத்து, இம் என்றால் மெய்யெழுத்து, மா என்றால் உயிர்மை எழுத்து, உடல் கொடுத்து உயிர் கொடுத்து உருவத்தை கொடுத்தவள் அந்த தாய். இந்த உருவத்தை கொடுத்த அந்த தாய் முதன்மை பரிந்துரையாளராக உங்களுக்காக எனக்காக அவளிடத்திலே செல்லுகின்ற பொழுது பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாள். மனிதரின் தேவைகளை இயேசு கிறிஸ்துவிடத்திலே பரிந்து பேசுகிறாள். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திருச்சபை எண் 62 தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் தன் மகனின் மீட்பு பணியில் மரியா இணைப்பிரியாக தொடர்பு கொண்டிருக்கிறார். அவர்தான் முதல் பரிந்துரையாளர். அவர்தான் நம்முடைய மக்களுக்காக பரிந்து பேசுவார், உதவி செய்வார் என்று திருச்சபை எண் 62 தெளிவாக சொல்லுகிறது. எனவே அன்னை மரியாள் நம்முடைய தேவைகளை உணர்ந்தவளாக நம்மை கடவுளோடு இணைக்கிறார், மனிதனை கடவுளோடு இணைக்கிறார். இந்த பணியைத்தான் நாமும் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபு எழுதிய புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரை உள்ள இறைவசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது தெளிவாக புலப்படுகின்றது. பார்வையற்றோருக்கு கண்ணானேன், கால் ஊனமுற்றவருக்கு காலானேன், ஏழைகளுக்கு தந்தையானேன். ஏன்? அறிமுகமற்றவரினுடைய வழக்குகளுக்காக நான் வாதிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒன்று லூக்காஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 முதல் 56 வரை உள்ள இறைவசனங்களை அன்னை மரியாளுடைய பாடல் தெளிவாக சொல்லுகிறது. நெஞ்சிலே செருக்குற்றவரை சிதறடிப்பார், வறியோரை அரியணை நின்று வீழ்த்துவார், பசித்தோரை நலன்களால் நிரப்புவார். எனவே அன்னை மரியாள் பசித்திருக்கின்றவர்களை, நெஞ்சிலே செருக்குற்றவர்களை அனைவரையும் அன்னை மரியாள் வீழ்த்துகின்ற நாட்கள் வரும். அவள் நம் ஒவ்வொருவருக்காகவும் முதன்மை பரிந்துரையாளராக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். இந்த மரியாளுடைய பரிந்துரை பணியினுடைய உண்மை வரலாறு என்ன? ஏன் அவளை முதன்மை பரிந்துரையாளராக திரு அவை அங்கீகரித்திருக்கிறது? ஏன் அன்னை மரியாளை, எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள், ஏன் அன்னை மரியாளுடைய தாய் அன்னம்மாளை கூட முதன்மை பரிந்துரையாளர் என்று சொல்லி இருக்கலாமே, ஏன் திரு அவையானது அன்னை மரியாளை முதன்மை பரிந்துரையாளராக சொல்லி இருக்கிறது? அதனுடைய வரலாறு உண்மை என்ன? ஒன்று, மரியாளுடைய பரிந்துரை என்னவென்றால் இறைவனையும் மனிதனையும் இணைக்கும் பணிதான் அன்னை மரியாளுடைய பணி. ஆனால் அது கடவுளுடைய பணிக்கு நிகரானது அல்ல, கடவுளுடைய பணிக்கு நிகரானது அல்ல. இரண்டாவது, மரியாளின் பரிந்துரை கிறிஸ்துவின் பரிந்துரை பணியிலிருந்து பிறந்தது. கிறிஸ்து பரிந்துரைத்தார், லாசருக்காக பரிந்துரைத்தார். அதே பரிந்துரை பணியை தான் அன்னை மரியாளும் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் நமக்காக பரிந்து பேசுவதால் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒருபொழுதும் குறைந்து போகவே போகாது, ஒருபொழுதும் குறைந்து போகவே போகாது. மூன்றாவது, இந்த மண்ணகத்தில் நாம் எல்லோரும் மற்றவர்களுக்காக இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லோரும் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும், பிறருக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதை அன்னை மரியாள் கற்றுத் தருகிறாள். நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்து இன்று புறப்பட்ட பொழுது எங்கள் வீட்டிலே எங்களுக்காக சமைத்து அங்கு உள்ள வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரி சொன்னாள், ஃபாதர், எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்? அவர்களை வேண்டிக் கொண்டிருக்கலாம் அல்லவா?
ஏனென்றால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அர்ச்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் நன்றாக கேட்பார் என்ற நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கையும் அதுதான். இயேசுவுடைய தாயிடத்திலே நாம் செல்லுகின்ற பொழுது அவள் நமக்காக பரிந்துரைப்பாள் என்று. நான்காவது பரிந்துரை பணியானது, மரியாளுடைய பரிந்துரை பணியானது எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்துடைய பரிந்துரை பணியை விட உயர்ந்ததில்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் நம் எல்லோருடைய பரிந்துரை பணிகளை விட அன்னை மரியாளுடைய பரிந்துரையானது ஒருபடி மேலே செல்லுகிறது. எனவேதான் யோவான் எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27 வசனத்திலே சொல்வார், அம்மா இதோ உம் மகன். தன்னுடைய சீடரை பார்த்து, சீடர்களை இதோ உன் தாய். எனவே நம்முடைய தாயை அவர் அவருடைய தாயை நமக்கென தாயாக கொடுத்திருக்கிறார், தாயாக கொடுத்திருக்கிறார். எனவேதான் அவருடைய பரிந்துரை ஜெபம் ஒரு பொழுதும் வீணாகவே ஆகாது. வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க போய் இன்னைக்கு உங்க எம்எல்ஏ கிட்டையோ இல்ல உங்க எம்பி கிட்டையோ இல்ல இங்க இருக்கிற வார்டு மெம்பர் கிட்டையோ ஒரு சாதாரண மனுஷனா பேச முடியுமா? அவங்க கிட்ட பேசுறதுக்கே ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது, அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது. படுதா இல்லையா? படுதா இல்லையா? படுதில்ல. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவரிடம் பேசுவதற்கு நாம் லைன்ல நிற்க வேண்டியதா இருக்குது. யாரோ ஒரு ஆள் நமக்காக பரிந்துரைத்தால் மட்டும்தான் அவர்களிடம் பேச முடிகிறது. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஏன் கடவுள் நேரடியாக பேசி இருக்கலாமே? கடவுள் ஆபிரகாம் வழியாக, மோசே வழியாக, எசையா வழியாக, எரோமியா வழியாக, ஆமோஸ் வழியாக, தானியேல் வழியாக, இறைவாக்கினர்கள் வழியாக கடவுள் பேசுகிறார். விடுதலை பயண புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது கடவுள் மோசேக்கு முற்பதிலே காட்சி கொடுக்கின்றார். ஏன் கடவுள் ஏன் மோசையோடு பேச வேண்டும்? நேரடியாக இஸ்ராயல் மக்களிடத்திலே பேசியிருக்கலாம் அல்லவா? அதே போன்று தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கின்ற 26 முதல் படிக்கின்ற பொழுது கோதோம் சொமரோம் நகரை அழிப்பதற்காக கடவுள் விரும்புகிறார். ஆபிரகாம் கடவுளிடத்திலே முறையிடுகிறார் அல்லவா? கடவுளிடத்திலே பரிந்து பேசவில்லையா? ஆண்டவரே, நீர் ஏன் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறீர்? 50 பேர் நல்லவர்கள் இருந்தால் அழிப்பீரா? 40 இருந்தால் அழிப்பீரா? 30 இருந்தால் அழிப்பீரா? 10 இருந்தால் அழிப்பீரா? இடையில் ஒரே ஒரு ஆள் இல்லை, ஒரு நல்லவன் கூட இருந்தால் நான் இந்த சோதோம் கொமரத்தை அழிக்க மாட்டேன். ஏன் ஆபிரகாம் பரிந்து பேச வேண்டும்? ஏன் ஆபிரகாம் பரிந்து பேச வேண்டும் என்று, அதாவது மோசேயை சொல்வாங்க, மோசே கடவுளுடைய முகத்தை கூட பார்த்ததில்லை. அவர் பேசிக் கொண்டிருக்கிற தன்னுடைய முகத்தை அவர் மறைத்துக் கொண்டதாக விடுதலை பயண புத்தகம் கூறுகிறது. ஆனால் இன்று ஒரு சிலர், ஒண்ணுமே இல்லை, திருச்சபையை விட்டு பிரிந்து சென்ற மார்ட்டின் லூதர் புரொட்டஸ்டன்ட் சபையை ஆரம்பித்தவர், அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் ஏன் ஆயர்களிடத்திலும் குருக்களிடத்திலும் கன்னியர்களிடத்திலும் சென்று ஜபிக்கிறீர்கள்? ஏன் அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறீர்கள்? நீங்களே நேரடியாக ஜபிக்கலாமே, நீங்களே நேரடியாக கடவுளை கண்டு ஜபிக்கலாமே என்று சொன்னார். அங்க போறவங்களாம் இன்னைக்கு எங்க போறான்? நேரடியா வீட்டில் இருந்து ஆண்டவண்டியா பேசுறான், நேரடியா ஆண்டவண்டியா பேசுறான். போய் பாஸ்டர்கிட்ட தானே பேசுறாங்க, பாஸ்டர் ஊழியக்காரங்கிட்ட தானே பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம என்ன 10ல் ஒரு பகுதியை கொடுக்குறோமா? நம்ம 10ல் ஒரு பகுதியை கொடுக்குறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. 50 ரூபா காணிக்கை போட்டுக்கிட்டு 100 ரூபா காணிக்கை கோயிலில் போட்டுக்கிட்டு பங்கு சாமியார் 100 கேள்வி கேட்போம். 100 ரூபா காணிக்கை போட்டுக்கிட்டு பங்கு சாமியார், அதுவும் பங்கு சாமியார் காணிக்கை பேசலாம் எண்ண மாட்டாரு. என்றதுக்குள்ள நம்ம பங்கு பேர எண்ணிக்கை சாமியார் வாசிப்பார், அவ்வளவுதான் படிப்பார். ஆனா அவன் சொல்லுவான், பரிந்து பேசுறவன் சொல்லுவான், நீ 10ல் ஒரு பகுதியை கொடுக்காவிட்டா உனக்கு மோட்சம் கிடைக்காது, நீ ரட்சிக்கப்படவில்லை அப்படி டான்ஸ் ஆடுவான். 10ல் ஒரு பகுதி கொடுத்தா தான் உனக்கு மோட்சம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். உண்மையா உண்மை இல்லையா? உண்மை இல்லையா? அதான உண்மை. என்னதோ மோட்சத்தை 10ல் ஒரு பகுதி கொடுத்தா தான் பரிந்து பேசுவாங்க, இல்லைன்னா பரிந்து பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு எப்படிதான் இருக்கு? வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேனே,
எங்கள் சபை கிளரீஷியன் சபை விழுப்புரத்திலே இருளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பாம்பு பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அவர்கள் தான் இருளர்கள். அவர்களுக்காக அரசாங்கத்தின் உதவியோடு சில வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு அந்த விழுப்புரத்திலே ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு நானும் சென்றேன். சிமெண்ட் வாங்குவதற்கும் இரும்பு கம்பிகளை வாங்குவதற்கும் சென்றேன் என்னுடைய அருள் தந்தையோடு. அவர் அங்குள்ளவர் பிற திருச்சபையை சார்ந்தவர். அங்கே ஒரு பெரிய பூசப்புக்கோடு பெரிய பைபிள் வச்சிருக்கிறார். அந்த பைபிளின் விலை 1500 ரூபாய். ஹார்ட்வேர் கடையிலையும் பைபிள் விற்கிறாங்க. என்ன ஒரு இது கடவுளுடைய பற்று. அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், ஃபாதர் 2030 கடவுள் எனக்கு இரவு காட்சி கொடுத்தார். அவர் சொன்ன வார்த்தை, கடவுள் எனக்கு இரவு காட்சி கொடுத்து நேரடியாக பேசினார். 2030 இந்த உலகம் அழிந்து விடும். இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 5 வருஷம். அவர்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறீங்களே, அதில் 2 கோடி ஏதோ அந்த ஏழைகளுக்கு கொடுங்களேன்னு. ஏண்டா உனக்கு மட்டும்தான் உலகம் அழியுதா, எனக்கு மட்டும்தான் உலகம் அழியுதா, உனக்கு உலகம் அழிய இல்லையா? இப்படியே பல பேர் திடுறாங்க. இன்னும் ஒரு அம்மா இங்கே குருசடின்னு ஒரு பங்கு இருக்கு, கொட்டாரில் குருசடின்னு ஒரு பங்கு. அங்கே ஒரு அம்மா பிற சபையை சார்ந்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. முதல்ல ஜெபம் பண்ண போல பேச போனவங்க, உங்கள் வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ணவான்னு சொல்ல அவங்க, இல்லை வேண்டாம், எங்கள் ஃபாதர் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை நான் சும்மா ஜெபம் பண்ணுறேன். சரி, ஒரு அம்மா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, ஜெபம் பண்ணட்டுமேன்னு சொன்னான். சரி பண்ணுங்கன்ட்டு அது முதல் நாள் பண்ணிட்டு போயிடுச்சு. 2வது நாள் வந்து உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது தெரியுமா? யார் வீட்டில் பிரச்சனை இல்லை? யார் வீட்டிலங்க பிரச்சனை இல்லை? ப்ரேயர் பண்ண வந்த வீட்டில் பிரச்சனை இல்லையா? அவன் நம்ம முகத்தை கண்டாலே சிரிக்க மாட்டேன்றாங்க. நீங்க இந்த பிரமத சபையை பார்த்தவங்கள பாருங்க, நம்மளை பார்த்தாலே சிரிக்க மாட்டாங்க. முகத்தை அப்படியே கீழே போட்டு போவாங்க. ஏதோ நம்மளாம் ரட்சிக்கப்படலாம், அவங்க தான் ரட்சிக்கப்பட்டது மாதிரி அப்படியே முகத்தை கீழே போட்டுட்டே போவாங்க. முகத்தை சிரிச்சா இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்டுருவோம், காசை கேட்டுருவோன்ட்டு. 10ல் ஒரு பகுதி வாங்கினீங்கல்ல, அதில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுருவோம். கேட்கவே மாட்டோம், தேவையே இல்லை. பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக. என்னது? பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக. என்ன மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்கு. அந்த வீட்டில் போய், உங்க வீட்டில் ஏன் பிரச்சனை இருக்கு தெரியுமா? எதுக்கு? இந்த மாதா சுருவத்தை வைத்திருக்கிறீர்கள், எனவேதான் உங்க வீட்டில் பிரச்சனை. நீங்கள் இந்த சுருவத்தை தூக்கி எறிந்து விட்டால் பரலோக விண்ணகத்திலே உங்களுக்கு 1236வது நம்பர் வீட்டை கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். இதுக்கு எத்தனை நம்பர் வீட்டை எழுதி வச்சிருக்கு? இதுவே வீடு இல்லாம தெருவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. செத்துக்கிட்டு போக வேண்டியதானே மேல. செத்துட்டு மேல போனா இதுக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கும்ல, 4 மாடி வீடு கிடைக்கும்ல. என்னதோ கடவுள் காட்சி கொடுத்து 1236 நம்பர் வீட்டை கொடுத்து, மாதா சுருவத்தை தூக்கி போட்டுருங்க. இதுதான் இன்னைக்கு உலகம். நேரடியா பேசுங்க. எங்க இறைவாக்கினர்களை நேரடியா பேச முடியல. ஆபிரகாமே நேரடியா பேசல, மோசேயே நேரடியா பேசல. நம்மெல்லாம் ஏமாத்துறோம். யோசித்து பாருங்க. எனவேதான் திரு அவை சொல்லுகிறது, அன்னை மரியாள் மட்டும்தான் முதன்மை பரிந்துரையாளராக இருந்து நமக்காக ஜெபிப்பார்கள் என்று. புதிய ஏற்பாட்டை புரட்டி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டை புரட்டி பார்க்கின்ற பொழுது தெளிவாக சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 11-45 இறைவசனங்கள். இயேசு லாசருக்காக கண்ணீர் சிந்தி பரிந்து பேசுகிறார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக 5 அப்பங்களை 2 மீன்களையும் பலுகி பெருக செய்த பொழுது இயேசு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே, இது பலுகி பெருக செய்யும் வானக தந்தைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று அவரே பரிந்து பேசுகிறார். கடவுளத்திலே பரிந்து பேசுகிறார். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீர் என்னிடத்தில் ஒப்படைத்த எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன், தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரிந்துரைக்கிறார் தந்தையிடத்தில். பரிந்துரைக்கிறார் அவர்களை தீயோரிடமிருந்து. யாரை? நம் எல்லோரையும் தீயோரிடமிருந்து காத்தருள வேண்டும் என்பதற்காக கடவுள் தந்தையிடத்திலே ஜெபிக்கிறார். நம்முடைய வீடுகளில் கூட, குடும்பத்தில் கூட சில நேரங்களில் பையங்க பொதுவாக அப்பா கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைகள்லாம் அப்பாட்ட போய் கேட்கும், ஆம்பளை பிள்ளைகள்லாம் யார்கிட்ட போய் கேட்கும்? அம்மா கிட்ட கேட்கும். ஏன்னா அங்கே தான் திறவுகோல் இருக்கு. வேற ஒன்றுமே இல்லை. 1986ஆம் ஆண்டு குறுமடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை.
குறுமடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் எங்கள் அப்பாவுக்கோ என்ன லாயர் ஆக்கணும்னு ஆசை. லாயர் ஆக்கணும். அவர் என்ன பண்ணார், நேராக பெங்களூருக்கு போனார். எதுக்கு? ஃபார்ம் வாங்குறதுக்கு. நானும் நேராக எங்கே போனேன், மதுரைக்கு கேம்புக்கு போனேன். 2 பேரும் ஒன்றா கேம்பு முடிச்சுட்டு வரும்பொழுது எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா போய் கேட்குறாரு, எங்கள் பையன், எங்கள் அம்மா தெரியாது, எங்கள் பையன் தெரியாது. அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே பேக்கோடு நுழையும் பொழுது எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டார். எங்கடா போனேன்? கேம்புக்கு போனேன். எந்த கேம்பு? போலீஸ் கேம்புக்காக போனேன்? இல்லை. ஏன்னா மிலிட்ரி கேம்புக்காக போனேன்? இல்லை. செமினரில் ஜாயின் பண்ணுறதுக்காக போனேன். எங்கள் அப்பா 60 வயசில் கூட பிடி உஷாவை தாண்டி ஓடினார். எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்குது. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஓட்டப்பந்தயம் எங்கள் தோட்டத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்க, நானும் கூட என்னை விரட்டிட்டு எங்கள் அப்பாவோட கடைசியில் போட்டாரு பாருங்க ஒரு அடி பின் மண்டையில். அப்படியே ஃப்ளாட். ஊர் ஃபுல்லாக செய்தி. என்ன செய்தி? அவன் சாமியாராக வேண்டும் என்று சொன்னான், அவனை அனுப்பாமல் லாயராக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எங்கள் அம்மா, அவன்தான் போறான்றான்ல, விட வேண்டியதானே, ஒரு பிள்ளையாவது கடவுளுக்காக போட்டும். எங்கள் அக்கா பையன் தான் ஜாமியாராக இருக்கிறான், என் பிள்ளையும் ஜாமியாராக கூடாதா? எங்கள் அப்பா சொன்னார், போ. தாயினுடைய பரிந்துரை, ஒரு தாயினுடைய அழைத்தலுக்கு யாருடைய பரிந்துரை? என்னை பெற்றெடுத்த தாயினுடைய பரிந்துரை. அந்த அழைத்தலை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தது பரலோக அன்னையினுடைய பரிந்துரை. பரலோக அன்னையினுடைய பரிந்துரை. இதுதான் இந்த உலகத்திலே இன்னும் பூமியில் ஈரம் நினையாமல் இருக்கிறது என்றால் இதுவும் ஒரு காரணம் என்பதை உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், நாங்கள் காட் த ஃபாதரிடம், பிதாவிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விடுவோம் என்று. பிதாவிடத்திலே நம்பாதீர்கள். அன்னை மரியாளை கைவிட்டு விடாதீர்கள். எங்கள் சபையை தோற்றுவித்த புனித கிளாரட் அருமையாக சொல்வார், நான் ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அன்னை மரியாளுடைய அந்த முந்தானையை பிடித்து செபிப்பேன். அன்னை மரியாளுடைய அந்த முந்தானையை பிடித்து செபிக்கின்ற பொழுது கேட்டவை எல்லாத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு பெற்றுத் தருவாள் என்று ஜெபியுங்கள். அந்த முதன்மை பரிந்துரையாளர் நமக்காக பெற்றுத் தருவார். இன்று தாயிடம் வேண்டுகின்ற காரணத்தினாலே எத்தனை பேர் வேளாங்கண்ணிக்கு செல்லுகின்றார்கள்? முழந்தால் படியிட்டு வேண்டவில்லையா? லூர்துக்கு செல்லவில்லையா? பாத்திமா நகருக்கு செல்லவில்லையா? ஏன் வடக்கன்குளத்திற்கு வரவில்லையா? கள்ளிக்குளத்திற்கு வரவில்லையா? ஏன் அணக்கரைக்கு சொல்லவில்லையா? ஏன் தூத்துக்குடி பரிமய மாதாவிற்கு செல்லவில்லையா? ஏன்? எதற்கு? அறிவில்லையா? நமக்கு பக்தி இல்லையா? இல்லையே. அந்த அன்னை மரியாளை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது அவள் நமக்காக முதன்மை பரிந்துரையாளராக பரிந்துரை செய்வார். நம்மையும் கடவுளையும் அவர் இணைப்பார். நம்மையும் கடவுளையும் இணைக்கின்ற பாலமாக அன்னை மரியாள் பரிந்து பேசிக் கொண்டிருப்பாள். இதைத்தான் யோபு புத்தகத்திலே 29 அதிகாரம் 12-13 வசனங்கள் சொல்லுகிறது. கதறிய ஏழைகளை நான் காப்பாற்றினேன், தந்தை இல்லாதவருக்கு நான் தந்தையானேன், கைம்பெண்டிற்கு தம் உள்ளத்தை களிப்பால் பாடச் செய்தேன் என்று சொல்கிறார். இதுதான் அன்னை மரியாள். தந்தை தாய் இல்லாதவருக்கு முதன்மை பரிந்துரையாளராக அவள் காணப்பட்டாள். இன்னும் யோபு 29, 24, 25 தெளிவாக சொல்லும், நம்பிக்கை இழந்தோரை என் புன்முறுவல் தேற்றியது. அன்னை மரியாளுடைய முகத்தை பாருங்க, அந்த முகத்தை பாருங்க, எப்பவும் புன்முறுவல் இருந்துகிட்டே இருக்கும். அதான் சொன்னேன். ஆனால் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசுறதே தப்புன்னு நினைக்கிறாங்க, அடுத்தவங்கள்ட்ட பேசுறதே தப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் 2 பேரும் சிரிச்சதே இல்லை. இந்திய நாட்டில் 2 பேரும் சிரிச்சதே இல்லை. ஒரு ஆள் உயிரோடு இல்லாம சிரிக்காமலே செத்து போயிட்டாரு, இன்னும் ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறார். சிரிக்காம செத்து போனது யாருன்னா நம்ம நாட்டை முன்னால் ஆண்டு கொண்டிருந்த நரசிம்ம ராவ். என்னைக்காவது சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? புன்முறுவல் பூத்து பார்த்துருக்கீங்களா? இன்னொரு ஆள் சிரிக்காமலே பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருப்பார். பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், முகத்தை வேணா காட்டுறேன், கேட்டுக்கிடுங்க. இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கும், புன்முறுவலே கிடையாது. அன்னை மரியாள் சொல்றாங்க, அன்னை மரியாள் நம்பிக்கை இழந்தோரை என் புன்முறுவல் தேற்றியது, என் முகப்பொலிவு தேற்றியது, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. அந்த அன்னை மரியாளுடைய அருள் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, உரமூட்டுகிறது.
நானோ அவர்களுக்கு வழியை காட்டினேன். அன்னை மரியாள் நமக்கு வழியை காட்டிக் கொண்டிருக்கிறாள், நமக்காக பரிந்து பேசுகிறாள். அழுகின்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவள் போல் இருந்தேன். அழுகின்றவர்களை அவள் ஒரு பொழுதும் கைவிட மாட்டாள். முதன்மை பரிந்துரையாளராக நின்று நமக்காக பரிந்து பேசுவாள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய சோகத்தை மட்டில் தன்னலமிக்க ஆன்மீக பரிவை நீங்களும் காட்டி பரிந்து பேசுங்கள். மக்களுக்காக பரிந்து பேசுங்கள். உங்களுடைய அயலாருக்காக பரிந்து பேசுங்கள். உங்களுடைய உறவுகளுக்காக பரிந்து பேசுங்கள். ஒருவர் ஒருவரோடு இணைந்து அவர்களது உறவுகளை உணர்வுகளை புரிந்து வாழ பரிந்து பேசுங்கள். ஒருவர் ஒருவரை புரிந்து வாழ பரிந்து பேசுங்கள். உறவுகளை வளர்த்துக் கொள்ள பரிந்து பேசுங்கள். அன்னை மரியாள் உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்காக 72 கிலோமீட்டர் தூரம் சென்று எங்கே தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை தேடி சென்றாள். உறவு பரிந்து பேசுகிறாள் தந்தையிடத்திலே. இன்னைக்கு நம்மகிட்ட அந்த உறவு இருக்கா? நம்முடைய உறவுகளுக்காக பரிந்து பேசுகிறோமா? முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா உடைந்த வீடுகள், உடையாத உறவுகள். உடைஞ்சு போன வீடு, உடைந்த வீடுகள், ஓலை குடிசை, மழை பெஞ்சா சட்டதான் தண்ணி பாயும். ஆனால் அந்த வீட்டில் தான் அப்பா, நம்முடைய சித்தப்பா வீட்டு பிள்ளைங்க, மாமா வீட்டு பிள்ளைங்க, அத்தை வீட்டு பிள்ளைங்க, பெரிய பையன் வீட்டு பிள்ளை எல்லாம் உருண்டு புரண்டு ஒரே அறையில் படுத்தோம். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? உடைந்த வீடுகள், உடையாத உறவுகள். இன்று உடையாத வீடுகள், உடைந்த உறவுகள், அடுக்கு மாடிகளாக இருக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்றது உண்மையா உண்மை இல்லையா? நான் சொல்றது உண்மையா உண்மை இல்லையா? உண்மைதானே? உடையாத வீடுகள், உடைந்த உறவுகள். ஒருவர் ஒருவருக்காக பரிந்துரைத்து உறவை வளர்த்துக் கொள்வோம். ஒருவருக்காக, பிறருக்காக நீ பரிந்து பேசு, பிறருக்காக நீ ஜெபி. ஊரே உனக்காக பரிந்து பேசும். பிறருக்காக நீ பரிந்து அன்னையிடத்திலே பேசு, அந்த ஊரே உங்களுக்காக பரிந்து பேசும். பிறருக்காக நீ அழுது பரிந்து பேசு, அப்பொழுது ஊரே உனக்காக அழுது பரிந்து பேசும். ஆமென்.